ஸ்தோத்திரம். கத்த நல்லவர். ஒருபடியா என்னது எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த எலெக்ஷன்ல நிறைய காரியங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பல காரியங்களை பார்க்கும்போது ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க சொல்லிச்சு. இப்போ சில கிறிஸ்தவங்களுடைய காரியங்களையும் பார்த்தேன், அவங்களும் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் நான் இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம். ஓட்டுங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? ஓட்டெல்லாம் போட்டிங்களா? அப்படி ஓட்டுன்னா என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுங்கிறது என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் யாரு பார்த்து நினைச்சா? படித்தா இன்னைக்கு எங்கள் பகுதியில் பணமே கொடுக்கலன்னு ஒரு பகுதி மக்களே வந்து பணத்துக்காக நிற்கிறாங்க. பணத்துக்காக ஒரு பகுதி மக்கள் இந்த அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் வரலன்னு அந்த பக்கத்தில் உள்ள மக்கள்லாம். வாக்குங்கிறது உரிமையும் அதிகாரத்தை ஏற்படுத்துகிற ஒரு வல்லமையும் உள்ளது வாக்கு. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விற்கக்கூடாது. சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா வித்து போட்டான், அதனால அவன் ஆசீர்வாதத்தை இழந்தான். அப்புறம் கண்ணீரோடு தேடியும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. இன்னைக்கு 2000 ரூபாய் தரான்னு சொல்லி வித்து போட்டா, நாளைக்கு ஒரு காரியமா நம்ம போகும்போது அவன் எவ்வளவு கேட்பான்? 10,000 ரூபாய் கேட்பான், 10,000 கேட்பான். அப்புறம் அவன் மட்டும் விட்டாலாம், எலெக்ஷன் நிற்கிறவங்களாம் விட்டால. அவன் எதுக்கு பணம் கொடுக்குறான்? சம்பாதிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறான். அதுக்கு ஆரம்பிக்கிறது நம்ம தான். ஆரம்பிக்கிறதே அப்படிதான். ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தா கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான் இருக்குது. சர்ச்சுக்குள்ள வந்து பாடிட்டு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை. என்ன பாட்டு? ஐயா வாழ் வரமாட்டுங்க பாஸ்டர், நாமம். அங்க வெளியே போய் ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஐயா வாழ்க அப்படிலாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதோட ஒரு பெரிய வேடிக்கை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட பைபிள் காலேஜ் படித்தவர். ஆரம்பத்தில் நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு ஒருத்தர் தெரியாதுங்க போது அவர் கொஞ்சம் பெரிய ஆள், எல்லாத்தையும் துணிஞ்சு அடிக்கிறவர். அதனால அவரே வருவார். அவர் வந்து எனக்கு ஊழியத்தில் ரொம்ப உதவியாக இருந்தார். அவரே வால் போஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். நம்ம சர்ச்சில் நடத்துவதற்கு வால் போஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். ஊரில் ஜனங்களை வச்சு நடத்துவார். அவரே ஸ்பீக்கர்லாம் ஏற்படுத்துவார். அவரே மீட்டிங் நடத்துவார். அவர் இந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு நிற்கிறார். எதுக்கு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தாபனத்தில் அவர் இல்லை, அப்பவுமே ஸ்தாபனத்தை வச்சுட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். எதுக்காக நிற்கிறாருன்னா, நான் வந்தா என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு. உங்க வீட்டுக்கெல்லாம் சுத்தமான குடிநீர், ஆண்டவர் அவர் அழைச்சது ஜீவ தண்ணீர் கொடுங்க. அவர் எப்படி போயிட்டார் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்க்கும்போது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அதே போலதான் கிறிஸ்தவர்களும் தாங்கள் யார் என்று அறியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் எதுக்கு அழைத்திருக்கிறாருன்னு அறியாமல் இருக்கிறாங்க. தாங்க எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவங்கிற அறியாமல் இருக்கிறாங்க. அதை குறித்து தியானித்த போதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதைத்தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த பைபிள் வச்சிருக்கிறவங்கலாம், இது சத்தியமான வார்த்தைன்னு விசுவாசிக்கிறவங்கலாம் இந்த கரத்துல தூக்கி ஒரு அலையிலையோ சொல்லுங்க, இது சத்தியம், இது நடக்கும், இதன்படி நீங்களும் நானும் நடந்தா அதிகாரம் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நீங்க வாசிங்க. ஆமென். நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்தவம் என்பது ஒரு கெட்ட மனிதனை, ஒரு சாராயம் அடிச்சிட்டு இருந்தவன நல்ல மனிதனா மாத்திரம் அல்ல, இல்லைன்னா ஒரு போக்கிரித்தனமா வாழ்ந்தவன நல்ல மாற்றுறது மாத்திரம் அல்ல, உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது. அல்லேலூயா, உயிர்ப்பித்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது போல நம்மளையும் என்ன பண்ணியிருக்கிறாராம்? உயிர்ப்பித்தார். ஆமென். கிறிஸ்துவோட கூட நம்மையும் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தோடு நம்ம வாழணும், இந்த வார்த்தையை விசுவாசித்து வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிடும். நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். எப்படி இருந்தோமா? வாசிங்க அதே அதிகாரத்துல. ஆமென். 1-2 வசனத்தை வாசிங்க. உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். முன்னால எப்படி இருந்தோமா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் இருந்தோம். மரித்த நிலைமை. இந்த உயிர்ப்பித்தல் அப்படிங்கிறது வேதத்துல 2 விதமான உயிர்த்தெழுதல் குறித்து சொல்லப்படுது. ஒன்று ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. 2வது சரீர உயிர்த்தெழுதல். இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது கல்லறை திறக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சரீர உயிர்மீச்சு அடைப்பார்கள். உயிர்த்தெழுதல் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட அவங்க உயிர்த்தெழுதுவார். நான் இன்னைக்கு பேசப்படுறது இயேசுடைய வருகை குறித்தல்ல, இன்றைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் குறித்து நான் பேச போறேன். நீங்க யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க, நீங்க அப்படி வாழுங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. முன்னால எப்படி இருந்தோமா? பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம். மரித்தவர்கள்னா என்ன அர்த்தம்? மரித்தவர்கள் என்ன அர்த்தம்? செத்தவன் தான் மீனிங் தான் சொல்றீங்க. அவனால எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனால ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாது. அவனால எழுந்து நடக்க முடியாது. அவனை யாராவது குளிப்பாட்டி வச்சாதான், பெட்டிகளை வச்சாதான், தூக்கிட்டு போனாதான் உண்டு. அந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம் ஒரு காலத்துல. தேவன்னா யாருன்னு தெரியாம இருந்தோம். இதுதான் தெய்வம், அதுதான் தெய்வம், அப்படி போய்கிட்டு இருந்தோம். எல்லாம் தெய்வம்னா என்னன்னு தெரியாம இருந்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். மரித்தவர்களா இருந்தோமா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவனோ அவனுக்கு ஒரு மனிதன் மரித்த நிலைமையில் இருந்தா ஒண்ணுமே அவனால செய்ய முடியாது. அவனால வெளியே வர முடியாது. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் நம்ம பாவத்தினால உண்டான சாபத்தினால, வேதனையினால, நிம்மதி இல்லாம, ஒரு ஆசீர்வாதம் இல்லாம, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தோம். அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணானா? ஆமென். வேதம் சொல்லுது தேவனோ ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது பட் காட் அப்படின்னு சொல்லப்படுது. தேவனோ. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை தேடி நாம் போகல, இயேசுவை தேடி நீங்க யாரும் போகல. இயேசு உங்களை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார். அப்படி சொல்றவங்க மாத்திரம் நல்ல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுதான், தேவன் தான் இன்சென்டிவ் எடுத்தார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு தேவன் தான் முயற்சி பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நான் எப்படி இருந்தேன்? செத்தவனா இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. என் நிலைமையில இருந்து என்னால வெளியே வர முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய கெட்ட பழக்கத்துல இருந்து என்னால வெளியே வர முடியாது. என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னால வெளியே வர முடியாது. செத்தவனா இருந்தேன். அப்படிதான் நீங்களும் ஒரு காலத்துல இருந்தீங்க. என்ன சிலவங்க நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லையா பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் ஒரு வெளியே சொல்லுங்க. பரவாயில்ல, உஷாரா இருக்கிறீங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் செத்த நிலைமையில இருக்கீங்க அர்த்தம். சரி. செத்த நிலைமையில இருந்த நம்மள தேவனோ. ஆமென். அப்போ நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒண்ணும் செய்யல. காலில் செருப்பு போடாம எந்த மலைக்கும் போகல. ஆமென். அதனால ரட்சிப்பு உண்டாகல. மொட்டை அடிச்சதுனால ரட்சிப்பு உண்டாகல. ஏதோ ஒரு கிரியை செய்ததுனால ரட்சிப்பு உண்டாகல. ரட்சிப்புக்கு வழியை உண்டு பண்ணினவர் என் தேவன். ஆமென்கிறவங்க நல்ல கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாரா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். சீப்போ அப்படின்னு என்ன விடல. சீப்போன்னு உங்களை விடல. அவருடைய இரக்கம். ஆமென். என் சிருஷ்டி இப்படி வேதனையில் இப்படி சொல்லி இறங்கினார். இரக்கமுள்ள ஒரு தேவன். இரக்கத்துல எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவராய். அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க அப்படியே விசுவாசிங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை மாறிடும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மிலே அன்பு கூர்ந்த, மிகுந்த அன்பு. தேவன் என் மேல எப்படி அன்பு கூர்ந்தாரா? ஆமா. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு முன்னால போய் நின்றுட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரோசா பூவை கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் அப்படி சொல்லல பிரதர், அப்படி சொல்லல மகளே. நல்ல கவனமா கேளுங்க. மிகுந்த அன்பு. அந்த மிகுந்த அன்பு தேவனை என்ன பண்ணதான்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக பலியாய் செலுத்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம நினைக்கணும். இது உண்மை, இது சத்தியம். இதைத்தான் விசுவாசிக்கணும். நம்ம வேற எதையும் விசுவாசிக்கிறோம். இதை விசுவாசிங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவர் என் மேல அன்பா இருக்கிறார். பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க.
இயேசு உங்க மேல மிகுந்த அன்பா இருக்காருன்னு சொல்லுங்க. உங்க கணவனை விட, உங்க பிள்ளைய விட, உங்க மனைவியை விட, உங்க சொந்த பந்தங்களை விட இயேசுதான் உங்க மேல மிகுந்த அன்புள்ளவரா இருக்கிறார். ஏன்னா அவர் தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். வேற யாரும் கொடுக்கல, வேற யாரும் கொடுக்கல. அல்லேலூயா. ஒரு யாரும் உங்களுக்கு நன்மை செய்யல, இயேசு மாத்திரம்தான் நன்மை செய்தார். அல்லேலூயா. மிகுந்த அன்பினால. ஆமென். ஏன் அப்படி செய்தார்? என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இயேசு என்னை ஏன் நேசித்தார் அப்படின்னு யாராவது நினைச்சவங்களும் மற்றொரு எழுதி சொல்லுங்க. யாராவது நேசித்திருக்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஏன் நேசித்தார்? புரியவே புரியாது, புரியவே புரியாது. பாவியா இருந்த என் மேல நேசிக்க நன்மை எதுவும் ஒன்றும் என்னிடத்துல இல்லை. உங்க வீட்டுல யாராவது ஒன்று நேசிப்பாங்களா? அப்படி நன்மை இல்லாம இருந்தீங்கன்னா நேசிப்பீங்களா? நேசிப்பாங்களா? கொண்டு வந்தாதான் கணவன் இல்லையா? கொண்டு வரலன்னா தெண்டம் இல்லையா? அப்படிதானே சொல்றவங்க. மனைவி ஆக்கி போட்டாதான் மனைவி, இல்லைன்னா வீண், அப்படிதானே சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாம அக்கிரமத்துல மரித்து போய் கிடந்த என்ன, மரித்து போய் கிடந்த உங்களை அவர் தம்முடைய மிகுந்த அன்பினால. அல்லேலூயா. அந்த அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது, அந்த அன்பினை புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம உயிர்ப்பித்தார். இந்த அன்பை புரிந்தவங்க தான் மற்றவங்ககிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த அன்பு நம்ம புரியாம இருக்கணும். உலக அன்பை பார்த்து மயங்கிடணும், உலகத்துல ஒருத்தர் சொல்றதை பார்த்து மயங்கிடணும். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த அன்பை புரிந்து கொள்ளல. அந்த எலெக்ஷனை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லிருக்கேன், வேண்டாம் பேசிட்டேன். ஸ்தோத்திரம். நேற்று ஒருத்தர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? நான் ஓட்டு போட போறேன், என் 5 வயசு பிள்ளை சொல்லுது, எப்பா நீங்க இவருக்கு தான் ஓட்டு போடணும், மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா நான் ஓட்டு பேச மாட்டேன். நம்ம ஜென்ரேஷன் எப்படிப்பட்ட ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு மோசமான இது ஒரு பெருமையா பேசுறாங்க. எவ்வளவு மோசமான இழிவான ஒரு சமுதாய உருவாக்கிட்டு இருக்கிறது. பணத்துக்காக தரலையே போடுற கூட்டம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள வேதனை வரணும், கண்ணீர் வரணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னா, நமக்கு நம்ம அறியாமையே நம்ம கண்ணீர் விட்டு அழணும். எப்படிப்பட்ட சமுதாயத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்துக்காக இயேசு என்ன செய்தார் அது அறியாம இருக்கிறாங்களே, அப்படி ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. அவர் மிகுந்த அன்பினால என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தார், உயிர்ப்பித்தார், உயிர்த்தெழ பண்ணிட்டார். இந்த உயிர்த்தெழுதல் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா ஆவியில நடந்திருக்கு. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவங்க எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்படல. ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிறது ஒரு பெரிய விடுதலை. ஆவியில உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்துட்டு ஒரே அழுதுகிட்டு இருப்போம், ஒரே கண்ணீர் வடிச்சிட்டு இருப்போம், ஒரே இந்த உலகத்துக்காக அழுதுகிட்டே இருப்போம், என்ன செய்யறதுன்னு எழுதிக்கிட்டே இருப்போம், புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு விடுதலை பெற்றவர், அவன் விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னு நப்தலியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவனுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டாயிரும், ஒரு விடுதலை உண்டாகும். இந்த விடுதலைய தேவன் தான் கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருந்து உங்க முன்னால நின்று பேசுறேன்னு சொன்னா, அது என்னால உண்டானது இல்லை, அது கிருபையினால உண்டானது, கிருபையினால உண்டானது, அவரால உண்டானது. அவர்னால என்ன, நான் ரொம்ப நல்லவங்கிறதுனால இல்லை, நீங்க ரொம்ப நல்லவங்கிறதுனால இல்லை. உங்களுக்கு ஒரு நன்மை செய்தார்னு சொன்னா அது உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இல்லை, அன்பினால கிருபையினால செய்தார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட். அதான் அவர் உயிர்ப்பித்தார், உயிர்ப்பித்தார். செத்து கிடந்த நம்ம உயிரோடு எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஞானஸ்நான சத்தியத்துல அதுதான் சொல்றோம். அந்த சத்தியத்தை மறந்துடுறோம். என்ன சொல்றோம்? கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் உயிர் தடக்கப்படுகிறேன். ஆவியில ஒரு பெரிய விடுதலை, ஆவியில ஒரு பெரிய சமாதானம், ஆவியில ஒரு சமாதானம், சந்தோஷம். அதனாலதான் வாசனத்தை கேட்கும் போது அல்லேலூயா தன்னால வருது. துதிக்க சொல்லும் போது நானே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க வருது. ஏன் துதிக்க வரல? ஆவியில இன்னும் மரித்த நிலைமை, மரித்த நிலைமை. இந்த கால வேளையில இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்கள். இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க, ஒரு பெரிய விடுதலையை காண்பீங்க, ஒரு பெரிய விடுதலையை காண்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அந்த கவலை எல்லாம் போயிடும். ஆவியிலே உயிர்ப்பித்தார், உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இது என்னால உண்டானது இல்லை, இது உங்க முயற்சினால உண்டானது இல்லை. அல்லேலூயா. உதாரணத்துக்கு செல்போன் எடுத்துக்கொள்ளுங்களேன். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன, உங்க பேட்டரி லிமிட்டா, அது என்ன சொல்லுவாங்க, லெவலா
என்ன காமிக்குது? 1% காமிக்குது. திடீர்னு என்ன ஆகிடுது? ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இல்லை, சவுண்டு இல்லை, ஒன்றும் இல்லை, செத்து போச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார்ஜரில் தூக்கி போடுவீங்க. சார்ஜர் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் டிஸ்பிளே வருது, அப்புறம் சிஸ்டம் எல்லாம் ஒர்க் பண்ணுது, அப்புறம் நீங்கள் போய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி செத்து போயிருந்த நம்மளை தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தினால், மிகுந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி தம்முடைய மிகுந்த அன்பினால நம்மளை அன்பு கூர்ந்து உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இது ஒரு மிராக்கிளுங்க. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவங்கிறது ஒரு அற்புதம். அதனாலதான் வேதம் சொல்றது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஆமேன். எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இது மேன்மை. இந்த மேன்மை தெரியாம இருக்கணும், இந்த மேன்மை அறியாம இருக்கணும். இன்னும் இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட நாம், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட என்ன ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உங்களை என்ன பண்ணாராம்? நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த ஆமேன், ஸ்தோத்திரம், உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்தார். அந்த வசனம் எதுமா? ஆமேன், ஹல்லேலூயா. 7வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆமேன், ஹல்லேலூயா. சரீர பிரகாரமா இந்த பூமியில வாழ்றோம், ஆனா ஆவிக்குரிய உலகத்துல தேவனோடு கூட இணைந்து இருக்கிறோம். முன்னால செத்த நிலைமையில தேவனை யாருன்னு தெரியாது. இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனோடு கூட தினமும் உறவு கொள்றோம். அவர் என்கிட்ட பேசுறார், நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் அவரை பாடுறேன், அவரை துதிக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேங்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எழுப்பி உயிர்ப்பித்த தேவன் அப்படியே விடலையா, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய ஆவி, உங்களுடைய ஆவி எங்க இருக்குது? எங்க உட்கார்ந்து இருக்குது? பரலோகத்தை பத்தி என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்கிறது கூட என்னதுதான்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை செய்வோம், பிள்ளைய இந்த ஸ்கூல்ல சேர்ப்போம், நம்ம அடுத்தது வந்துடும் இல்லையா, இந்த ஸ்கூல்ல சேர்ப்போம், பிள்ளைக்கு என்ன பணம் கட்டுவோம், இதே தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா, ஆவியில எங்க உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்லுங்க எல்லாரும்? உன்னதங்களில். அப்படின்னா எல்லாம் எங்க, மீதியெல்லாம் எங்கதான் இருக்குது? எனக்கு கீழே தான் இருக்குது. சாத்தா எங்க தான் இருக்கிறான் சொல்லுங்க? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி எங்கதான் இருக்குது? பில்லி சூனி எங்கதான் இருக்குது? ஆமேன். மந்திரவாதம் எங்கதான் இருக்குது? எல்லாம் கீழே. அப்ப நீ இன்னும் மந்திரவாதம், பில்லி சூனியன்னு சொல்லி பயந்தா உன் நிலைமை எப்படி இருக்குது? மரித்த நிலைமையில இருக்கு. சர்ச்சைக்கு வரோம், வந்துட்டு போறோம், ஆனா மரித்த நிலைமையில இருக்கும். வேதம் சொல்லுது, நீ ஞானஸ்நானம் பெற்ற அன்னைக்கே ஆண்டவர் உன்னை உயிர்ப்பித்து விட்டார். ஆமென். நீ அதை நினைக்கணும், நீங்க அதை விசுவாசிக்கணும், அந்த விசுவாசத்துல நடக்கணும். ஆமென். பிசாசு வல்லமை எனக்கு கிடையாது, பிசாசுக்கு மேல ஆமென் அதிகாரம் எனக்கு உண்டு. அதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நான் தேவனுடைய ராஜ்யத்திலையும் பங்கு, ஆமென், தேவனுடைய அதிகாரத்திலையும் எனக்கு பங்கு உண்டு. பிசாசை துரத்த எனக்கு வல்லமை உண்டு. பாஸ்டருக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்கும் உண்டு. அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா இல்லையா சொல்லுங்க? நம்ம பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்க வேண்டியது, இந்த வார்த்தையை விசுவாசித்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு உண்டு, என் குடும்பத்துக்கு உண்டு, என் பிள்ளைகளுக்கு உண்டு. ஒரு நாள் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தேன், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கற்றவனா இருந்தேன். இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனா இருக்கிறேன். ஆமென். ஏன்னா ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார், உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன்னதங்களிலே உட்கார்ந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் கொலோசியர் 3:1 வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. கொலோசியர் 3:1. கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அப்படின்னா உயிர்ப்பிக்கப்பட்டது உண்டானால். ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது தமிழ்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். அப்படி ஒரு சந்தேகமா சொல்லுது. ஆனா அப்படிதான் நிறைய பேர் சந்தேகத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆங்கில வேதத்துல எப்படி சொல்லப்படுது? since you were raised with Jesus, resurrected with Jesus.
நீங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தபடியினால் அப்படின்னா உயிர் தெழுந்துட்டோம். உயிர் தெழுந்துட்ட நம்ம என்ன பண்ணோமா? மேலானவைகளை தேடுங்க. 2வது வசனத்தை சொல்லப்பட்டிருந்தது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்றேன், சொல்லுங்க, பூமிக்குரியவைகளை அல்ல. அப்ப நம்ம டோட்டலா மாறணும் இல்லையா? முழுசுமா மாறணும். நம்ம என்ன பூரா பூமிக்குரியது, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், நாளைக்காக என்ன பண்ணுவோம், இதெல்லாம் யார் தேடுறாங்களாம்? சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. இதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுறாங்க. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, சொல்லுவாங்க, மரம் வச்சவன் அப்படிதான் சொல்லுவாங்க. மரம் வச்சவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுதான் என்னை நட்டார், இயேசுதான் என்னை உயிர்ப்பித்தார். எனக்கு தண்ணி ஊற்றுவார், எனக்கு கஞ்சி ஊற்றுவார், சாவர வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊற்றுவார், என் பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்றுவார். என் பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் முடியும்னு தெரியும், அதை பண்ணி வைப்பார். என் பிள்ளை என்ன படிக்கணும்னு தெரியும், அதை படிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சொல்லப்படுது. பூமிக்குரியவர்கள் இல்லை. நீ பூமியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பிசாசுடைய தந்திரம் அது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பிசாசுடைய தந்திரம். சர்ச்சுக்கு போறியா, வந்துட்டியா, நீ வடி போடு, வேற யாருக்காவது போடு, ஸ்தோத்திரம், வேற யாருக்காவது கொடிப்பிடி. அதனாலதான் பாருங்க, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, சபையில ஒரு சாரார் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஒரு சாரார் எப்படி இருக்கிறாங்க? வேதனையோடு சொல்றேன், பரியாசத்துக்காக சொல்றேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறதா ஆண்டவர் நினைச்சிருக்கிறாங்க. யாருமே வேதனையா இருக்கிறதுக்காக சபைக்குள்ள கத்துறவங்களை யாருமே கொண்டு வரல. ஆனா ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்படுது, ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக எழும்புது, ஒரு கூட்டம் அப்படியே இருக்குது. நினைச்சு பார்த்துருக்கீங்களா? காரணம், அந்த வார்த்தையெல்லாம் நீங்க விசுவாசிக்கல. ஆண்டவர் எனக்கு பராமரிப்பாருன்னு நீ விசுவாசிக்கல, ஆண்டவர் என்னை உயர்த்துவார்னு சொல்லி விசுவாசிக்கல. நான் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்டவன், ஆவியில எனக்கு விடுதலை உண்டு. பிசாசு ஆவியில கட்டுறான், கவலையிலேயே கொடுத்து கட்டுறான், சந்தேகத்தையே கொடுத்து கட்டுறான், நம்பிக்கையற்ற நிலைமையே கொடுத்து கட்டுறான். நீங்க நினைக்கணும், நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன், என் ஆவி எங்க இருக்குது? தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும், போராட்டம் வரும்போது நீங்க சொல்லணும், இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும், நான் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறது, நான் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறவன். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீங்க. உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் தெரியும். ஆமென். உங்க ஜீவியத்துல வித்தியாசம் தெரியும், உங்க பேச்சுல வித்தியாசம் தெரியும், இன்னும் நீங்க இருக்கிற நிலைமையில வித்தியாசம் தெரியும். கர்த்தர் எல்லாவற்றை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். அது எப்போ? இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது மாத்திரம்தான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார், ஆண்டவர் அதிக வல்லமையை தந்திருக்கிறார், உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறார், உன்னதத்துல வச்சிருக்கிறார். ஒரு யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசேப்பு ஆண்டவருக்கு தரிசனத்தை பார்த்தான். உடனே உங்க பிரதேசத்துல என்ன பண்ணாங்க சொல்லுங்க? யோசேப்புக்கு அது தெரியாது உங்களுக்கு? நீங்க சொல்லுங்களேன். யோசேப்பு என்ன பண்ணாங்க? யோசேப்ப குழிகளை தூக்கி போட்டாங்க. அவங்க விரும்புற மாதிரிலாம் அவனை செய்தாங்க. குழிகளை தூக்கி போடுறாங்க, குழியில இருந்து வெளியே தூக்குறாங்க, மீதியானத்துல விட்டு போடுறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அங்க போய் ஒருத்தன் ஏழை எடுக்கிறான், அவன் வீட்டுல வச்சிருக்காங்க, அவனை பந்தாடுறாங்க. ஸ்தோத்திரம். அங்க போனா அந்த போத்திபார் மனைவி என்ன பண்றா? அவளை பிடிச்சி சிறைச்சாலையில போடுறா. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் அவன் விருப்பம் போல நடக்குது. எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? வாசிங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்துல இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 40. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உயிர்ப்பிக்கப்பட்டவங்க தேவ ஆவியை பெற்றவங்க. நீங்கள் நானும் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா, உங்களுக்கு இருக்குது. இதை நீங்க விசுவாசித்து நடக்கணும். இப்ப பார்வோன் பார்க்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வாசிமா தொடர்ந்து.
ஆமா, அன்னைக்கு தேவன் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம யாருங்கிறத நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் பாவத்துல மரித்திருந்தவன், அக்கிரமத்துல மரித்திருந்தவன், தேவனோ தம்முடைய மிகுந்த தன்னுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படி என்னிலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே கிறிஸ்துவோடு கூட என்னை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே இயேசுவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த வசனத்தை வாசிமா. ஆமென். அங்கதான் ஆட்சியின் பங்கு, அதிகாரத்துல பங்கு. சிங்காசன ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. இருக்கிற இடம் எங்க இருக்குது? சீட்டு எங்க இருக்குது? சிங்காசனத்துல இருக்கலாம். சிங்காசனத்துல இருக்கலாம். இப்போதும் பாருங்க, இப்போ சிங்காசனத்துல இருக்கிறான். இப்போ அவங்களுடைய அண்ணன்மார்களோ சகோதரர்களோ வந்து அவனை தூக்கி குழியில போட முடியுமா? நல்லா கவனிக்கிறீங்களா? தூக்க வர்றவங்களாம் ஒரு அள்ளியே சொல்லிருங்க. பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை குறித்து சொல்றேன். இப்போ அவங்க அண்ணன் வந்து அவனை தூக்கி போட முடியுமா? முடியாது. அவங்க அண்ணன்மாரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினாங்க. காரணம் என்ன? உட்கார்ந்து இருக்கிற இடம், உட்கார்ந்து இருக்கிற இடம். இந்த அறிவு உனக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். உட்கார்ந்து இருக்கிற இடம், சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாங்க. ஆமென். நான் அதை நினைச்சு பார்த்தேன். அன்னைக்கு போத்திமார் மனைவி என்ன நினைச்சிருப்பா? அவன் மேல, யோசேப்பு மேல அவ்வளவு குற்றம் பட்டதுனால போத்திமார் என்ன நினைச்சிருப்பா? சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்களே, அவங்க என்ன நினைச்சிருப்பா? ஆனா இதுல பாருங்க, யோசேப்பு அண்ணன்மார் வரும்போது அவங்க வணங்கின போது ஏதாவது பலி, அதை பழி வாங்கினானா? அவனுடைய எண்ணம் மாறிட்டு, அவன் சிந்தனை மாறிட்டு, அவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவனா உட்கார்ந்து என்ன நினைச்சிட்டு இருந்தான்? என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, எகிப்துல பஞ்சம் வரப்போகுது, இந்த தேசம் காக்கப்படணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், அதைத்தான் நினைச்சிட்டு இருந்தான். அதுக்கு முன்னால அவன் அதை நினைக்கல. சிறைச்சாலையில இருக்கும்போதோ குழியில இருக்கும்போது நினைக்கல. சீட்ல உட்கார்ந்துருக்கலாம், சீட்ல உட்கார்ந்துருக்கலாம். இப்பதான் அவனுக்குள்ள இந்த வெளிப்பாடு வருது. நான் இந்த தேசத்தை காக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் இந்த தேசத்துக்காக என்ன செய்யணும், இது காக்கப்படணுமே. அவங்க அண்ணன் வரந்தாங்க, என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மையாய் முடித்தார். அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கும் பகைக்கிறவங்களுக்கும் நன்மை செய்யணும். என்ன எப்போ வரும் தெரியுமா? உன்னதங்களில நான் இருக்கிறேன், உன்னதங்களில நான் இருக்கிறேன். இவங்க இன்னதென்று தெரியாம செய்கிறாங்க, இவங்களுக்கும் நான் நன்மை செய்யணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ அவனை யாராவது குழியில தூக்கி போட முடியுமா? சிறைச்சாலையில் தூக்கி போட முடியுமா? முடியாது. காரணம் என்ன? கர்த்தர் அவனை உயர்த்தி உன்னதத்துல வைத்திருக்கிறார், சிங்காசனத்துல வைத்திருக்கிறார். அருமையான தினுடைய ஜனமே, உன்னையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க? ஒன்னும் உங்களுக்கு விரோதமான எந்த வல்லமையும் கிடையாது, பிள்ளை சூனியும் கிடையாது. யாருக்கிட்டயோ போய் ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஏதோ ஒருத்தர் குறி சொல்றாரு அப்படின்னா அலையாதுங்க. சத்திய வார்த்தை சொல்றத விசுவாசிங்க. உனக்கு விரோதமான பிள்ளை சூனியம் கிடையாது, உனக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. எப்படி நீ உன்னதத்துல இயேசுவோடு கூட இருக்கிற இடத்துல எப்படி உனக்கு வர முடியும்? உன் ஆவி உயிர்ப்பிக்க அந்த சத்தியத்துல வாழணும். அந்த இப்போ என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? பூமிக்குரியவர்களை தேடக்கூடாது. நான் அந்த உன்னதத்துல இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன். யோசேப்பு அப்படிதான் நினைச்சிருப்பான். நான் சிங்காசனத்துல இருக்கிறேன், இந்த எகிப்து தேசம் காக்கப்படணும். நான் இப்போ இயேசுவோடு கூட உன்னதத்துல இருக்கிறேன். அழிந்து போகிற ஜனங்கள் காக்கப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்காக நான் என்னதான் செய்யணும்? இதுதான் உயிர்ப்பிக்கப்பட்ட, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற எண்ணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல எனக்கு அதிகாரம் கிடைக்குமா? இந்த உலகத்துல எனக்கு மேன்மை கிடைக்குமா? இல்லவே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதற்காக நான் என்ன செய்யணும், என் குடும்பம் என்ன செய்யணும், என் பிள்ளைகள் என்ன செய்யணும், இதுதான் சிந்தனையிலோடு இருந்தா இந்த உலகத்துல நீங்க மேன்மையான இடத்துல இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எகிப்துல அவன் இருக்கும்போது எல்லா தேசத்து ஜனங்களும் அங்க வந்தாங்க, அவனை தேடி வந்தார்கள். ஆமென். அந்த இடத்துக்கு உயர்த்தினார் ஆண்டவர். இன்றைக்கு அந்த சத்தியத்தை சொல்றார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு 4-5 பேர் தான் ஆமென் கை தூக்குறீங்க. பாஸ்டர், நான் செத்த நிலைமையில இருந்தே போறேன் பாஸ்டர். இல்லை, அதுக்கு நம்ம ஏங்க சபைக்கு வரணும்? அதுக்கு ஏங்க நம்ம ஆண்டவரை தேடணும்? ஆமென். உலக மனுஷனாவே வந்துட்டு போலாம.
ஆமென். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவாராக. அதுக்கு தான் பேசி இருக்கிறார். நீங்க அப்படியே வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலும் இருக்காது. ஆமென். கடைசியில் என்ன செய்யப்படும்? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். இவங்க சர்ச்சைக்கு போனாங்களே, இவங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் கிடைக்கலையே. காரணம் என்ன தெரியுமா? நீ ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்ன இல்லை. நீ உன்னதத்துல இயேசுவோடு கூட இருக்கிற அமர்ந்திருக்கிறங்கிற அந்த விடுதலை உனக்கு இல்லை. எல்லா மனுஷனையும் போல. ஆமென். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை போனது மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போனது மாதிரி இன்னைக்கு இயேசு கோயிலுக்கு வர இந்த நிலைமை மாட்டோம். மற்றபடி ஒரு மாற்றமே இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்காம இருந்துச்சுன்னா, நீங்க இங்கேயே தான் இப்படியே தான் இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்க கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். நீங்க உன்னதங்களில் இருக்கிறவங்க, நீங்க விசேஷித்தமானவர்கள். உங்களுக்கு இன்னதென்று தேவை அறிந்திருக்கிற ஒரு பரம பிதா இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துக்காக வாழ அழைக்கப்படல. இந்த உலகத்திலிருந்து போய் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க வாழணும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்களா நீங்க வாழ்ந்தா நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இதெல்லாம் பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலை. நான் காணிக்க கொடுக்குறேன்னா அதோட செய்ய போச்சு அப்படி சிலவங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அது அப்போஸ்தல சபையில அப்போஸ்தல நடவடிக்கைகளை படிச்சு பாருங்க. எல்லா விசுவாசிகள் தான் சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவங்க தான் பாடு அனுபவித்தாங்க ராஜ்யத்தின் மேன்மைக்காக. இந்த உலக ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகும். இது நிலையற்ற ஒரு ராஜ்யம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜன் இயேசுவின் ராஜ்யம் மாற்றமே நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்துக்காக நீங்களும் நானும் எடுக்கிற முயற்சி ஒரு நாளும் வீணா போகாது. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் குடியிருக்க போகிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அவர் வர போகிறார். அவரை நான் பார்க்க போறேன். அவரோடு கூட நித்திய காலமாக இருக்க போறேன். என்னை உயிர்ப்பித்தவர். ஒரு நாள் நான் மரித்தாலும் என் சரீரமும் உயிர்த்தெழுது அவரோடு கூட இருக்க போகிறது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை விசுவாசித்து வாழ்ந்து பாருங்க. கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது. நீங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவங்களா இருப்பீங்க. உங்க அழுகெல்லாம் மாறிடும், உங்க காரியெல்லாம் மாறிடும், உங்க சிந்தனை எல்லாம் மாறிடும். I am seated with God. I am seated with Jesus. நான் இயேசுவோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த என் இயேசுவோடு கூட நான் உட்கார்ந்திருக்கிறேன். எந்த வல்லமையும் என்னை தொட முடியாது, எந்த அதிகாரமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.